இந்த உலகில் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். நேர்மையானவர்கள் எப்போதும் வெல்வார்கள். கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் எப்போதும் முன்னேறுவார்கள். யாரையும் தொந்தரவு செய்யாமல், யாரையும் ஏமாற்றாமல், சரியான வழியில் நடந்தவர்களுக்கு ஒருநாள் தெய்வம் நிச்சயம் நீதி வழங்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள். நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தீர்கள். ஆனால் சில நேரங்களில் மனசு கேட்டதில்லையா? ஏன் என்னை மட்டும் இப்படி? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என்னை தொந்தரவு செய்பவர்களுக்கு ஏன் தண்டனை இல்லை என்று அந்த கேள்விக்கு பதில் இப்போது வருகிறது. பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. இப்போது நீதி வழங்கும் நேரம் வந்திருக்கிறது. இந்த கட்டம் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கும் கட்டம். இந்த கட்டம் உங்கள் வெற்றியின் கட்டம். இதைத் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. மிதுனம் ராசி என்பது புதனின் ஆட்சி ராசி, அறிவின் ராசி, சொல்லின் ராசி, தகவல் தொடர்பின் ராசி. மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் எந்த நிலையிலும் விரைவாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். பேச்சில் வல்லவர்கள், எழுத்தில் திறமையானவர்கள், மனித உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். ஆனால் ஒரு குறை என்னவென்றால், அவர்கள் மனசு மிகவும் மென்மையானது. நம்பியவர்கள் ஏமாற்றினாலும், கஷ்டம் வந்தாலும் அவர்கள் உடைந்து போகும் தருணங்கள் வரும். அந்த நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் வெற்றியாக மாறும். அந்த நாள் இப்போது வந்திருக்கிறது. கோள்கள் இப்போது என்ன செய்கின்றன என்று சொல்கிறேன். குரு பகவான் ஒரு அதிசயமான நிலையில் நகர்கிறார். புதன் பகவான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட யோக நிலையில் நிற்கிறார். ராகு, கேது இரண்டும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை தருகின்றன. இந்த 4 சக்திகளும் ஒரே நேரத்தில் சாதகமான நிலையில் இருக்கும் போது என்ன நடக்கும்? உங்கள் எதிரிகள் தோற்படிவார்கள். உங்களை அழிக்க முயன்றவர்கள் தாங்களே அழிவார்கள். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். இது 100% உண்மை. கோள்களின் நீதி இப்படித்தான் வேலை செய்யும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பது வெறும் வார்த்தை இல்லை. அது ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் உண்மை. இந்த அபூர்வ கிரகநிலை என்ன செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இரவில் எவ்வளவு நேரம் இருட்டாக இருந்தாலும் சூரியன் உதிக்காமல் போவதில்லை. அந்த சூரியன் உதித்தால் இருள் தானாக ஓடிவிடும். விளக்கு வேண்டாம், மெழுகுவர்த்தி வேண்டாம், இருட்டை விரட்ட வேர்வேறு ஆயுதங்கள் வேண்டாம். சூரியன் ஒன்றே போதும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டம் உங்கள் வாழ்க்கையில அந்த சூரியன் உதிக்கும் தருணம். இழோடும் எதிரிகள் ஓடுவார்கள். வாய்ப்புகள் வரும், வெற்றி வரும். குரு பகவானின் பார்வை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு மிகவும் முக்கியமான ஸ்தானத்தில் விழுகிறது. குரு பார்க்கும் ஸ்தானங்கள் பூக்கும். குரு வழிகாட்டும் திசை பிரகாசிக்கும். நீண்ட நாளாக தேங்கிக் கிடந்த வாழ்க்கை இப்போது ஓடத் தொடங்கும். யாரோ ஒரு குரு போன்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அவர் சரியான வழியை காட்டுவார். அவர் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் குரு பகவானின் அனுக்கிரகம் ஒரு நல்ல மனிதர் வழியாகவும் வரும். அந்த மனிதரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். சனி பகவான் இந்த கட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களின் கர்மாவை தீர்க்கும் நேரத்தில் இருக்கிறார். சனி என்பவர் கர்மாவின் தேவன். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நல்லவை எல்லாம் இப்போது பலனாக திரும்பும். கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வெகுமதியாக மாறும். சனி ஒருபோதும் நேர்மையானவர்களை ஏமாற்ற மாட்டார். இந்த கட்டத்தில் சனியின் அருள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிட்டும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி வரும். நீண்ட நாளாக ஒரு சுமையாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும். மனசுக்கு அமைதி வரும். நெஞ்சுக்கு நிறைவு வரும். ராகு கேது இரண்டும் இப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான சக்தியை தருகின்றன. ராகு திடீர் மாற்றங்களை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு வாய்ப்பு வரும். அது சின்னதாக தெரியலாம். ஆனால் அதன் பின்னால் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். கேது ஆன்மீக விழிப்பை தருவார். இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆழமான உணர்வு வரும். ஒரு உண்மையை திடீரென்று புரிந்து கொள்வீர்கள். அந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். மிதுனம் ராசிக்காரர்களே,
தொழிலில் உங்களுக்கு இந்த கட்டம் ஒரு திருப்புமுனை. நீண்ட நாளாக உங்களை அடக்கி வைத்திருந்தவர்கள் யாரோ இருந்தால் அவர்களின் பிடி இனி தளரும். நீண்ட நாளாக கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு இனி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவி உயர்வு வரும். நீண்ட நாளாக நீங்கள் தகுதியான ஒரு பொறுப்பு கிட்டும். அதை ஏற்கும் போது தயக்கம் வேண்டாம். நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று கோள்கள் சாட்சி சொல்கின்றன. தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வணிகம் செய்பவர்களுக்கு இந்த கட்டம் மிகவும் நல்லது. மிதுனம் ராசியினர் இயல்பிலேயே வணிக திறமை கொண்டவர்கள். பேசும் திறன், தகவல் தொடர்பு ஆற்றல், புதிய யோசனைகளை விரைவாக புரிந்து கொள்ளும் சக்தி என்று வணிகத்திற்கு தேவையான எல்லா குணங்களும் இருக்கின்றன. இந்த கட்டத்தில் அந்த குணங்கள் மேலும் பிரகாசிக்கும். புதிய வணிக வாய்ப்புகள் வரும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். ஒரு நல்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்த கட்டத்தில் தொடங்கும் வணிகம் நீண்ட காலம் நிலைக்க. பண விஷயத்தில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு வரும். சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்வு வரும். ஒருவரிடம் கொடுத்த பணம் திரும்பி வரும். இந்த பணவரவை சரியாக கையாளுங்கள். ஆடம்பரத்தில் கரைக்காதீர்கள். சேமிப்பு முதன்மை, முதலீடு இரண்டாவது, தேவையான செலவு மூன்றாவது. இந்த வரிசையில் பணத்தை கையாண்டால் வாழ்க்கை வலிமையாகும். காதல் மற்றும் திருமண விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். மிதுனம் ராசிக்காரர்களே, காதலில் இந்த கட்டம் ஒரு முக்கியமான திருப்பம் தரும். நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு உறவு நல்ல திசையில் போகும். இரண்டு மனசும் ஒன்று சேரும் நேரம் வருகிறது. திருமணம் பற்றி யோசித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். குடும்பம் ஒப்புக்கொள்ளும். ஒரு நல்ல ஜாதகம் வரும். திருமணமான தம்பதியினருக்கு உறவில் ஒரு புதிய இனிமை வரும். நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்த ஒரு கசப்பு மறையும். புரிதல் வரும். அன்பு வரும். உறவு மேலும் வலிமையாகும். குடும்ப வாழ்க்கை பற்றி பேசலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மிகவும் முக்கியம். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிதான் அவர்களின் மகிழ்ச்சி. இந்த கட்டத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அம்மா அல்லது அப்பாவிற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக ஒரு குடும்ப பிரச்சனை இருந்தால் அது தீரும். ஒரு நல்ல தீர்வு வரும். குடும்பம் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் ஒரு தருணம் வரும். அந்த தருணம் உங்கள் இதயத்தில் என்றும் நிற்கும். உடல் நலம் பற்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தோள்பட்டை, கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் வரலாம். தூக்கமின்மை வரலாம். மனசு அலைக்கழிவது அதிகரிக்கலாம். இவற்றை புறக்கணிக்காதீர்கள். மனசை அமைதிப்படுத்த தியானம் செய்யுங்கள். யோகா செய்யுங்கள். இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள். உடல் ஆரோக்கியம் மனசில் தொடங்குகிறது. மனசை சரி செய்தால் உடலும் சரியாகும். கல்வி விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலிகள். படிப்பில் திறமையானவர்கள். இந்த கட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும். ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பு வரும். தகவல் தொடர்பு, பத்திரிகையியல், இலக்கியம், தொழில்நுட்பம் என்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாக வரும் துறைகளில் இந்த கட்டத்தில் சிறப்பான வளர்ச்சி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் பற்றி கேளுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் வெளிநாடு தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு வரும். விசா விண்ணப்பத்தில் வெற்றி வரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றம் வரும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தொடர்பு கிட்டும். அந்த தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக வளர்ச்சி பற்றி சொல்கிறேன். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். கோயிலுக்கு செல்லும் விருப்பம் வரும். ஒரு ஞானியின் வார்த்தைகள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். தியானத்தில் ஒரு ஆழமான அனுபவம் வரும். கேதுவின் அருள் இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக விழிப்பை தரும். அந்த விழிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது வெறும் கோயில் போவது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு செயலிலும் தெய்வத்தை காண்பது.
ஒவ்வொரு மனிதரிலும் நன்மையை தேடுவது. அந்த பார்வை வரும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். மறைந்த ஆபத்துகள் பற்றி எச்சரிக்கை சொல்ல வேண்டியது இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் சில விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக, நம்பகமற்ற நபர்களோடு வணிக பரிவர்த்தனை வேண்டாம். இரண்டாவதாக, தகவல் தொடர்பில் கவனம் வேண்டும். நீங்கள் யாருக்கோ சொன்ன தகவல் உங்களுக்கே எதிராக பயன்படலாம். மூன்றாவதாக, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் வேண்டாம். நான்காவதாக, யாரோடாவது வாக்குவாதம் வரும்போது நாக்கை கட்டுப்படுத்துங்கள். வார்த்தைகள் வலிக்கும், ஆனால் அவை கேட்பவரை மட்டுமல்ல, சொல்பவரையும் பாதிக்கும். ஐந்தாவதாக, உடல் நலத்தில் கவனமாக இருங்கள். இந்த ஐந்தும் கவனித்தால் இந்த கட்டத்தின் பலன்களை முழுமையாக பெறலாம். இப்போது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அடுத்து வரும் 7 நாட்களில் 3 முக்கியமான கட்டங்கள் நடக்கப் போகின்றன. முதல் கட்டம் என்ன என்று சொல்கிறேன். அடுத்த 7 நாட்களில் யாரோ ஒருவர் உங்களிடம் தவறு செய்தார்கள் என்று நீண்ட நாளாக மனசில் வைத்திருந்தீர்களா? அந்த நபரிடமிருந்து ஒரு செய்தி வரும், அல்லது அந்த விஷயம் ஒரு நல்ல திசையில் தீரும். யாரோ ஒருவர் மன்னிப்பு கேட்பார், அல்லது ஒரு நல்ல தீர்வு வரும். அந்த நேரத்தில் பழைய கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். மன்னிப்பது பலவீனம் இல்லை, அது ஒரு பெரிய வலிமை. மன்னிக்கும் போது நீங்கள் கோள்களோடு இணைகிறீர்கள். அந்த இணைப்பு உங்கள் யோகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இது முதல் கட்டம். இரண்டாம் கட்டம் என்ன என்று கேளுங்கள். அடுத்த 7 நாட்களில் உங்கள் தொழிலில் அல்லது வணிகத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும். அந்த முடிவு கஷ்டமாக இருக்கும். 2 வழிகளும் சரியாகவே தெரியும், ஆனால் ஒரே ஒரு வழிதான் சரியானது. அந்த நேரத்தில் உங்கள் உள்மனசோடு பேசுங்கள். அது சொல்வதை கேளுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் உள்மனசு மிகவும் கூர்மையானது. அது சரியான வழியை காட்டும். அந்த வழியை நம்புங்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும். இது இரண்டாம் கட்டம். மூன்றாம் கட்டம் மிகவும் ஆச்சரியமானது. அடுத்து வரும் 7 நாட்களில் உங்கள் எதிரிகள் அல்லது உங்களை தொந்தரவு செய்தவர்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். அது உங்கள் வேலையால் ஆவதில்லை. கோள்களே அவர்களுக்கு பதில் சொல்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சிப்பட வேண்டாம். இரக்கத்தோடு இருங்கள். ஏனென்றால் இரக்கம் உங்கள் யோகத்தை இரட்டிப்பாக்கும். கோள்களின் நீதி நடந்தது என்று அமைதியாக இருங்கள். இது மூன்றாம் கட்டம். இந்த 3 கட்டங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய தளத்திற்கு கொண்டு செல்லும். மன்னிப்பு, சரியான முடிவு, கோள்களின் நீதி என்று இந்த 3ம் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த அத்தியாயம் மிகவும் அழகானது. அடுத்த 15 நாட்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த நேரம் கவனமாக இருங்கள். புதிய வாய்ப்புகளை கவனியுங்கள். புதிய உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனசை அமைதியாக வையுங்கள். தேவையற்ற சச்சரவுகளில் இறங்காதீர்கள். இந்த 15 நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் வருங்காலத்தை நிர்ணயிக்கும். இப்போது பரிகாரங்கள் சொல்கிறேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் சில எளிமையான பரிகாரங்கள் உதவும். முதல் பரிகாரம், புதன்கிழமை தோறும் புதன் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். பச்சை நிற பொருட்கள் அர்ப்பணியுங்கள். இரண்டாம் பரிகாரம், விநாயகர் கோயிலுக்கு வாரம் ஒரு முறை சென்று தரிசனம் செய்யுங்கள். முதகம் நைவேத்தியம் செய்யுங்கள். மூன்றாம் பரிகாரம், தினமும் காலையில் ஓம் புதாய நமஹா என்று 108 முறை சொல்லுங்கள். இது உங்கள் அறிவை கூர்மையாக்கும், தொழிலில் வளர்ச்சி தரும். நான்காம் பரிகாரம், சனிக்கிழமை தோறும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஐந்தாம் பரிகாரம், ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 5 பரிகாரங்களும் இந்த கட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மிதுனம் ராசிக்காரர்களே, இப்போது உங்களிடம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு வீரன் போரில் தோற்றான். எல்லாரும் அவனை விட்டு சென்றார்கள். யாரும் உதவ வரவில்லை. அவன் தனியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். மனசு உடைந்திருந்தது. ஆனால் அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. மீண்டும் எழுந்தான். மீண்டும் போர் புரிந்தான். இந்த முறை வென்றான். ஏன் வென்றான்? ஏனென்றால் அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்களும் அந்த வீரன்தான். கஷ்டங்கள் வந்தன, தோல்விகள் வந்தன.
ஆனால் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த விடாமுயற்சிக்கு இப்போது பலன் கிடைக்கும். கோள்கள் உங்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றும் நேரம் வந்திருக்கிறது. 100% நடக்கப் போகும் இந்த மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். இது வெறும் வார்த்தை இல்லை. இது கோள்களின் வாக்கு. இது ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை. இந்த அபூர்வ கிரகநிலை உங்கள் எதிர இகளை மட்டுமல்ல, உங்கள் சந்தேகங்களையும் தோற்கடிக்கும். உங்கள் பயங்களையும் தோற்கடிக்கும். உங்கள் தோல்வி எண்ணங்களையும் தோற்கடிக்கும். இந்த கட்டம் முழுமையான வெற்றியின் கட்டம். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் தொழில் வெற்றி பெறட்டும். உங்கள் வணிகம் வளரட்டும். உங்கள் எதிரிகள் தோற்படட்டும். உங்கள் நண்பர்கள் உங்களை பாராட்டட்டும். உங்கள் குடும்பம் மலரட்டும். உங்கள் காதல் ஆழமாகட்டும். உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாகட்டும். உங்கள் கல்வி சிறப்படையட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகட்டும். உங்கள் மனசு அமைதியடையட்டும். உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாகட்டும். இது என் இதயத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். தெய்வம் உங்களை காக்கட்டும். கோள்கள் உங்களை வழிநடத்தட்டும். நண்பர்களே, இந்த காணொளி இங்கே நிறைவு பெறுகிறது. ஆனால் கதை தொடர்கிறது. அடுத்த காணொளியில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய திரட்சி காத்திருக்கிறது. அடுத்த காணொளியில் நான் சொல்லப் போவது இந்த கட்டத்தில் வரும் ஒரு அரிய யோகம் பற்றியது. அந்த யோகம் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரே ஒரு இரவில் மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்புங்கள், ஏனென்றால் அது உண்மை. அந்த காணொளிக்கு தயாராக இருங்கள். வாழ்க மிதுனம் ராசிக்காரர்கள்!